வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா பரமேஸ்வரா கல்லூரி வீதி திருநெல்வேலி என்ற இடத்த நிற்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான ஒரு வீடு ஒன்று இருக்குது. 12 கோடி செலவில் ஜெர்மன் குடும்பத்தால் கட்டப்பட்ட வீடு உண்டு. அந்த வீட்டை தான் நான் இன்றைக்கு சுற்றி பார்க்க போகிறேன். இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு பார்ப்போம். தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள். இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, எப்படி ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு வீடாக வந்து காணப்படுது. எல்லா வேலையுமே வந்து இவர்கள் வந்து முடிச்சிட்டினா 3 மாடிகளை கொண்ட ஒரு வீடு பாருங்க, மிகவும் வந்து அழகா இருக்கு. இந்த வீட்டின் முன்பகுதி வந்து இதுதான் பாருங்க, எல்லாம் மதிலெல்லாம் கட்டி அழகாக வந்து வச்சிருக்கணும். இதை முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டின் பேர் வந்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க, ராயேஸ்வரி இல்லம்னு சொல்லி வந்து இது எழுதியிருக்கிறோம் பாருங்க. இது வந்து ராயேஸ்வரி இல்லம் தான் இந்த வீட்டின் பேர். அந்த வீட்டின் பேரை வந்து முன்னுக்கு எழுதியிருக்கிறோம். இந்த முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கேட்டை பாருங்க, இந்த கேட்டுக்கே வந்து அழகான விதத்துல வந்து லைட் எல்லாம் போட்டு வந்து அழகுபடுத்தி இருக்கிறேன் பாருங்க. பிரதான நுழைவாயில் வந்து இதுதான். இப்ப நான் இந்த வீட்டுக்கு உள்ள போறேன். உள்ளுக்கு போய் இந்த வீடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீட்டின் முன்பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா அழகான பூச்சாடிகள் எல்லாம் வந்து வச்சிருக்கணும். அப்படியே இந்த பக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி வந்து பாஞ்சு கொண்டே இருக்குது. இது வந்து தொடர்ச்சியா இருக்குமாமா? அப்படியே தொடர்ச்சியா இருக்கும். நாங்க நீ ஓ பண்ணி விடல. இது வந்து என்ன அப்படியே இந்த தண்ணி தான் திருப்பி திருப்பி அப்படியே ரிட்டர்ன் ஆகி வந்துடும். இந்த இதுகள் எல்லாம் சவர் தண்ணி அடிக்காத ஜெர்மன்ல இருந்து கொண்டு வந்தது. எல்லாம் நான் அங்க இருந்து எல்லாம் இறக்குமதி செய்ததான். எல்லாம் பெரிய எல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்கு தேவையான எல்லாம் செட் பண்ணி வச்சு. சரி சரி. அப்படியே இந்த பக்கம் எல்லாம் அழகான பூச்சாடி எல்லாம் வந்து வச்சிருக்கிறேன். இது வந்து நான் 1 மாசத்துக்குள்ள இந்த வச்ச பூச்சாடிகள். 1 மாசத்துக்கு வச்ச பூச்சாடி. இப்ப நான் இந்த வீட்டின் முன்பகுதியில வந்து நிக்கிறேன். இப்ப வந்து உள்ளுக்கு போய் இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நிக்கிறதான் இந்த அம்மாண்ட பிள்ளைகள், மருமக்கள் மற்றும் பேர பிள்ளைகள் வந்து இதுல வந்து நிக்கிறோம். இவர்கள் எல்லாருமே வந்து ஜெர்மன்ல இருந்து வந்தவர்தான். பாருங்க, இந்த முன் பகுதியிலேயே வந்து இதுல வந்து தூண் வந்து போட்டிருக்கணும். அதே நேரம் இந்த வீட்டின் படியை பாருங்க, ஒரு வட்ட வடிவமான ஷேப்ல வந்து இந்த படியை வந்து அமைச்சிருக்கணும். மிகவும் அழகா இருக்கு பாருங்க. இந்த தூணும் வந்து அழகா இருக்கு. முன்னுக்கே வந்து அழகான விதத்துல வந்து செய்திருக்கணும். இந்த வீட்டின் கதவை பார்த்தீங்கன்னு சொன்னா கதவு வந்து பெரிய கதவை தான் இதை வந்து போட்டிருக்கணும். இந்த கதவுக்கு 2 பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கால வந்து ஜன்னல் மாதிரி இருக்கு. ஆனா வந்து இது வந்து கதவோட சேர்ந்த பகுதி தான். மிகவும் பெரிய கதவு. இந்த கதவு வந்து தேக்கு மரத்தால செய்யப்பட்ட கதவு தான் இந்த கதவு. அண்மையிலான இந்த வீடு வந்து குடிபூரல் செய்திருக்கணும். இப்போ வந்து இந்த வீட்டின் பிரதான வாசல் வந்து இதுதான். இப்போ நான் இந்த வீட்டின் உள்ளுக்கு போய் இந்த வீடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இந்த வீட்டின் பிரதானமான ஹோல் வந்து இதுதான். இந்த ஹோலை பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கே வந்து சோபா செட் எல்லாம் போட்டு மிகவும் அழகா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து டிவி இருக்கு. அப்படியே இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இது என்னம்மா? இது எங்களோட மகன் துபாயில வாங்கி எனக்கு கிஃப்டா தந்துருக்குறேன். சரி சரி. சும்மா வடிவுக்கு வைக்கிறேன். வடிவுக்கு ஆனாவே அந்த சின்ன கோப்பியல் வீட்டு குடிக்கிற இதுக்கு தான் நான் வைக்கிறேன். இந்த கோல்டும் இது 2 பேரே கொண்டு வந்தது. பாருங்க, இது வந்து இந்த சில்வர் கலர் மாதிரி இருக்கு. இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா கோட் கலர்ல வந்து இருக்கு பாருங்க. சின்ன சின்ன கப். இதை வந்து கேத்தல் மாதிரி வந்து அழகா இருக்கு. முன்னுக்கு ஒரு சைக்கிள். இது நாங்க ஜெர்மன்ல இருந்து கொண்டு வந்தோம். இது ஜெர்மன்ல ஜெர்மன் தான். எல்லாம் ஜெர்மன். முக்கியமா குபேரன் வந்திருக்கு. அப்படியே அந்த பக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா புத்தர், 2 புத்தர் சிலைகளை வந்து வச்சிருக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முன்னுக்கு வந்து குதிரை ஒன்று இருக்கு. குதிரையும் வைக்கிறத வீட்டுக்கு ஒரு நல்லது மாதிரி தான். வீட்டுக்கு நல்லதுக்கு மாதிரி இது எடுக்கல. இது நான் போட்ட ஐடியா தான். இது இப்படி ஒன்று செய்யணும். அப்படியே இந்த பகுதியால நாங்க மேல போகக்கூடிய பகுதி, மேலே ஏறுறதுக்கான படிகள் எல்லாம் இந்த இடத்துல இருக்கு. இது என்ன சாமி படமா? சாமி படம் என்ன? இதுக்கு வந்து கோல்லே வந்து சாமி மாடத்தை வந்து வச்சிருக்கிறேன். சாமி அறை வந்து இல்லையா? இதுதான் சாமி. இதை பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு அறை மாதிரி தான் அதை வந்து மூடி வந்து வச்சிருக்கிறேன். இந்த பக்கத்துல வந்து
ஒரு ஊஞ்சல் ஒன்று இருக்கு. நம்மளோட பேர் என்னம்மா? தவராசா ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி. நீங்க ஜெர்மன்ல இருந்து வந்தீங்க? ஜெர்மன். எவ்வளவு காலம் என்ன இந்த வீடு கட்டி முடிக்க? 4 வருஷம். 4 வருஷத்தை கட்டி முடிச்சிட்டீங்க. எவ்வளவு இதுக்கு வந்து சிலவாயிக்குது உங்களை கட்ட? சிலவு அது சொல்லிடல அளவுக்கு சிலவு. சொல்லிடல அளவுக்கு சிலவு. ஆனா வீடு கட்ட தொடங்கினாலும் 10 தடவை வந்திருப்பேன். 10 தடவை வந்து நான் முதல் நிக்க வந்துட்டு திருப்பி வந்து போய் நான் ஒரு வருஷத்துக்குள்ள 3 தடவை வருவேன். இந்த வீடு முடிக்கணும் மாட்டதுக்காண்டி தெரியா எப்படியுமே அந்த வீட்டுக்காரன் செய்கிற மாதிரி வராது. நாங்கள் ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்து நாங்கள் என்னோட பொறுப்பா கொடுத்து செய்யற அளவுக்கு அவைய கொஞ்சம் தெரிந்தானே இழுத்து அடிச்சு அந்த தூரத்துக்கு தான் எனக்கு முடிக்க வேண்டிய கட்டம் வந்தது. அது அப்படி இருக்க நான் ஒரு வருஷத்துக்கு 3 தடவை வாராண்டா நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த வயசு நான் வந்துதான் இந்த வீட்டை நான் கொண்டு வந்து முடிச்சது. அது நான் தான் இந்த தூரத்துக்கு முடிச்சு வச்சதாண்டா அது நான் தான். அதை நான் சுவரா நான் சொல்லுவேன். அவர் கடைசி பேட்டியில கொடுக்க சொன்னவர் தான் என்னால இந்த வீடு இந்த நிலைமைக்கும் இந்த டெக்கரேஷன் ஆண்டானா இன்னண்டானா இந்த டைல்ஸ் ஆண்டானா அங்க இருந்து ஜெர்மன்ல இருந்து கொண்டு வந்து எல்லா பாத்ரூமே பார்க்க மாட்டீங்களா இந்த மாதிரி நான் செய்திருக்கிறேன் என்ன சகல நீங்க பாருங்க பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி எல்லா முயற்சியும் நான் தான் செய்து இந்த தூரத்துக்கு நான் வீடு அடுத்தது இந்த முயற்சியால. உன்னுக்கு இந்த வீட்டின் தோட்டம் வந்து அழகா இருக்கு. இதெல்லாம் வீடு எல்லாம் வேற இப்படி தெரிவு செய்ததா? நீங்க தான் இந்த படம் எல்லாம்? நாங்கள் அங்க ஜெர்மன்ல இருந்து இப்படி ஒரு வீடு வேணுமாட்டு நாங்கள் தான் இந்த பிளான அவர்கிட்ட கொடுத்து அவரை திருடி முறம் கீறி அவரை தான் இது செய்து இதாண்டா. ஆனா எங்கட பிளான் நாங்கள் அங்கிருந்து அனுப்பிதான் இந்த பிளானுக்கு எடுத்து நாங்கள் இந்த வீடு. மகள் நீங்களும் ஜெர்மன்ல இருந்து வந்த நீங்களே? உங்களோட பேர்? பசிதா. என்ன நீங்க எப்ப ஜெர்மனுக்கு போனது? 97 ஜெர்மனுக்கு போனீங்களே. முதல்ல வந்திருக்கிறீங்களா இங்க யாழ்ப்பாணம்? போன வருஷம் வந்துட்டீங்களே. எனக்கு வீடு கட்டுறதுக்கு எனக்கு பக்கம் இல்லாம தைரியம் தந்தது இந்த புள்ளதான். இந்த மகள் தான் எனக்கு தைரியத்தை தந்து அம்மா நீ சோற கூடாத தைரியமாயிரம்மா நான் இருக்கிறேன்னு சொல்லி இந்த புள்ளதான் எனக்கு தைரியம் தந்தது. எனக்கு தைரியம் தந்து இந்த தூரத்துக்கு வீடாக்கி எனக்கு ஆறுதல் தந்ததும் தைரியம் தந்ததும் சோற விடாம அம்மால முடியும்னு சொல்லி முடிச்சு வச்சது இந்த புள்ள தைரியம் தந்துதான் முடிச்சு வச்சது. மகனும் வந்தவர் தான். மகனும் வந்து 2 எல்லாம் கஷ்டப்பட்டு அவர் 19 வெளிக்கிட்டார். அவர் மகன் ரெஸ்டாரண்ட் வச்சு அவர் மாரி தொழில் அதிபர் தான் மகன். அப்ப சரி அம்மாண்ட வீட்டை குடிபுற அவரும் சின்ன வயசுல 9 வயசுல அங்க வந்தவர். 26 வருஷத்துக்கு போறாதான் இப்ப இங்க வந்தவர். நீங்க போய் எத்தனை வருஷம்? மகளோட எல்லாரும் 97 தான் எல்லாம் போயிருக்கீங்க. அப்ப மகன் 9 வயசுல வந்து இப்ப 26 வருஷத்துக்கு போறான். இப்ப வந்து அம்மா எல்லா பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து நிக்கணும் மாட்டதுக்காண்டி மருமகள் பிள்ளைகள் எல்லா பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த குடிபுறல் நாங்க நடத்தி முடிச்சினாங்க. கடைசி எனக்கு விருப்பம் உண்டு எல்லாரும் பெறவணும் அதனால கடையிலையும் பூட்டி போட்டு வந்து அம்மாண்ட ஆசையை நிறைவேற்றி போட்டு மகனும் பழகிட்டேன். 19ஆம் தேதி பிள்ளைகள நான் குறை சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் தந்தது இந்த புள்ள மகள் தைரியம் தந்தா அம்மா சோற விடாமல் அந்த வீட்டை கூட அதுக்கு முடிக்கணும்ன்றது தைரியம் தந்தது இந்த புள்ள. அவர் மரும டெக்கரேஷன் எல்லாம் கொண்டாந்து எல்லாம் வேறு தான் எல்லாம் இதெல்லாம் சுவர் வழியை பூட்டி எல்லாம் செய்தது மரும. உங்களோட பேர் என்ன? மயூரன். உங்களோட இடம் எது? உங்களோட நினைவு. சரி சரி. நாங்கள் பிறந்த வளர்ந்த இடம் சொந்த இடம் எங்கட இந்த இடம் தான். சொந்த இடம் எங்களை பிறந்த எங்கட பரம்பரை அப்பா அம்மா இடம் இந்த இடம் தான். கேம்பேசடி தின்ன வெளியண்டா இது தெரியும். நல்ல ஒரு மத்திய நிலையத்துல அந்த வீடை வந்து கட்டி இருக்கிறீங்க. நல்லா இருக்கு. இப்ப வந்து நாங்க இந்த வீடு உள்ளுக்கு போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி. பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் இந்த சாப்பாட்டு அறை இருக்கு. இந்த ஹோலோட சேர்ந்ததாக வந்து இந்த சாப்பாட்டு அறையை வந்து அமைச்சிருக்கிறோம். பாருங்க இதுல ஹதிர மேசி எல்லாம் போட்டு அழகான விதத்துல வந்து வச்சிருக்கிறோம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒரு அழகான சிங்கம். இந்த சிங்கம் நல்லா இருக்காம்மா. இது நான் இது கொழும்புல இருந்து எடுத்து. இது கொழும்புல இருந்து எடுத்தா நீங்களே? பாருங்க ஒரு வித்தியாசமான ஒரு வடிவமா இருக்கு. இந்த சமையல் அறை வந்து இதுதான். பாருங்க எப்படி வச்சிருக்கேன். வாங்க நம்ம காட்டும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து சமையல் அறைக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒரு தட்டு ஒன்று வச்சிருக்கிறேன். அப்படியே பார்த்தா மேல வந்து கபர்ட் எல்லாம் அடிச்சிருக்கிறேன். இப்படியே ஹோலோட சேர்ந்ததாகத்தான் இந்த சமையல் அறையும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது நம்ம கேஸ் தானே? என்ன கேஸ் இது தெரியுதா? அவன் வைக்கிறதுக்காண்டி இது ஓப்பனா இருக்குது.
மேலே எல்லாம் பாருங்க அழகான கபோர்ட் எல்லாம் அடிச்சு மிகவும் அழகா இருக்கு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா சமைக்கிறதுக்கு தேவையான கத்தி பாருங்க, ஒவ்வொரு வகை வகையான கத்தி, வித்தியாசமான கத்திகளை வந்து இவர்கள் வந்து வச்சிருக்கணும். அப்படி எங்கேயால பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து சிங் இருக்கு. இதை நாங்கள் எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இது பிரிட்ஜ். இப்படி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒரு ஊஞ்சல் ஒன்று வந்து வச்சிருக்கணும். இஞ்சாலையும் வந்து ஒரு அறை ஒன்று இருக்கு, என்ன தோலோட சேர்ந்ததாக வந்து இதுலயும் ஒரு அறை ஒன்று காணப்படுது. இது வந்து ஒரு படுக்கறை தான். நிறைய பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஏசி கூட்டப்பட்ட அறை. எல்லாருக்கும் ஏசி தான் போட்டுருக்கோம். எல்லாரையும் ஏசி தானே. இப்படி இந்த ஹோலால வந்தோம்னு சொன்னா இதுல வந்து பொருளோட ஒன்று இருக்கு. இந்த பொருளோட பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு அறை ஒன்று வந்து இருக்கு. இந்த அறையும் வந்து ஒரு பெட்ரூம் தான் பாருங்க. அழகான பெட்ரூம் வந்து இந்த இடத்துல வந்து அமைச்சிருக்கீங்க. இந்த ரூமை பார்த்தீங்கன்னு சொன்னாலே ஒரு அழகா இருக்கு பாருங்க. மேலே வந்து லெவல் சீட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பரா இருக்கு. அதே இந்த அறையும் வந்து ஒரு குளிர் ஊட்டப்பட்ட அறை தான். இதுல இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா இஞ்சால வந்து அலமாரி இருக்கு. அலமாரி வந்து வெள்ளை நிறத்துல வந்து வச்சிருக்கீங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணாடி இருக்கு. இந்த பெட்டோட பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒரு கபோர்ட் ஒன்று வந்து இதுல வந்து வச்சிருக்கேன். இதை பாருங்க, இது வந்து ஒரு வெள்ளை நிறம் தான். இந்த வீட்டை பாத்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமான நிறங்களை வந்து இந்த அறைக்கு வந்து அடிச்சிருக்கேன். இதை பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே வந்து வெள்ளை நிறம் இருக்கு. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை நிறம் இருக்கு. மிகவும் அழகா இருக்கு. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டிசைன் வந்து மிகவும் அழகா இருக்கு பாருங்க, இப்படி போட்டீங்கன்னு சொல்லி. இப்படி இதால வந்தோம்னு சொன்னா இதுல வந்து புத்தரை வச்சிருக்கிறீங்க. என்ன புத்தர் என்னதுக்காக புத்தர் வச்சிருக்கிறீங்க? வீடு வந்து அமைதியா இருக்கணும்னு சொல்லி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து அடுத்த அறை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளூர் போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து அழகான பெட் ஒன்று போட்டிருக்கணும். இந்த வீட்டு அறைக்குரிய கலரை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் வித்தியாசமான நிறத்துல வந்து அடிச்சிருக்கு பாருங்க. அந்த பக்கம் ஒரு டிசைன் இருக்கு, இந்த பக்கம் வந்து ஒரு கலர் ஒன்று இருக்கு. இந்த அறையும் வந்து ஏசி பூட்டப்பட்ட அறை தான். எல்லா அறையும் வந்து ஏசி போட்டிருக்கணும். அதோட இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அலமாரி ஒன்று இந்த இடத்துல வந்து இருக்கு பாருங்க. இது முதல் இதே வந்து நிறைய விலை வருமே நம்ம இந்த பெட். அது வந்து 7 லட்சம். இதுன்ற விலை எவ்வளவு வரும்? கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தான். 6 லட்சம் 6 லட்சத்துக்கு கூட 6 லட்சமா. நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய பாத்ரூம் வந்து இதுதான் இருக்கு. கீழ்த்தளத்துல இருக்கு. கீழ்த்தளத்துக்குரிய பாத்ரூம் மேலே இருக்கு. இப்ப அந்த கீழ்த்தளத்துக்குரிய பாத்ரூம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க பாத்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுல வந்து குளிக்கிற இடம் வந்து இந்த பகுதியில வந்து இருக்கு. அதெல்லாம் கண்ணாடி போட்டிருக்கேன். பாருங்க லைட் எப்படி பார்த்ததுன்னு சொல்லி. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிங் வந்து வச்சிருக்கணும். இப்படியே இந்த கீழ்த்தளத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒரு வாசல் ஒன்று இருக்கு. இதால போனா வெளியில வந்து போகலாம். பாருங்க இந்த வெளியில போய் உங்களுக்கு காட்டுறேன் கீழ்த்தளம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்தோடனே வந்து ஒரு ஊஞ்சல் ஒன்று வச்சிருக்கீங்க. என்ன உள்ளுக்கும் இருக்கு ஊஞ்சல். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஊஞ்சல் உண்டு பாருங்க. அழகான ஊஞ்சல். சங்கிலியை பாத்தீங்கன்னு சொன்னாலே அதுல வந்து ஒரு இதுல வந்து மயில் நிக்குது, யானை நிக்குது. பாத்தீங்கன்னா இந்த பக்கத்தாலேயும் வந்து ஒரு கதை ஒன்று இருக்குது. அதில் போய் நாங்க வெளியில போறோம்னு சொன்னா போகலாம். இதுல பார்த்தா இங்கால வந்து பூச்சாடிகள் எல்லாம் வச்சு இந்த பக்கத்தை வந்து அழகுபடுத்தி இருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் இப்ப கீழ்த்தளத்துல நிக்கிறேன். இந்த போனோம்னு சொன்னா இந்த மேல போகலாம். மேல போய் மேல் தளம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இப்ப வந்து இந்த மேல் தளத்துக்கு வந்துட்டேன். இந்த மேல் தளத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இங்க போட்டிருக்கிற கேட்டினே வந்து ஒரு வித்தியாசமான அழகா தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த லைட் வந்து எங்க என்ஜாய் பண்ணதோ இந்த லைட்டு நான் இந்த லைட்டு கொழும்புல வாங்கி எடு. கொழும்புல வாங்கிங்க? மற்றதெல்லாம் இது ஜெர்மன்ல இருந்து கொண்டு வந்து. இது மேல இருக்கிறதா? இதெல்லாம் ஜெர்மன்ல இருந்து கொண்டு வந்த லைட் பாருங்க எப்படி இருக்கு. மேலுக்கு பாருங்க, மேலே ஒரு டிசைன் ஒன்று போட்டிருக்கிறேன். ஜிப்சத்தால செய்தது. இது வந்து ஜிப்சத்தால செய்தது பாருங்க எப்படி இருக்குன்னு.
அழகான ஒரு பூ மாதிரி வந்து செய்து அதை சுத்தி வந்து லைட் வந்து போட்டு வைக்கணும். இப்படியே வந்தோம்னு சொன்னா கீழ்த்தளத்துல வந்து இதுல வந்து ஒரு அறை ஒன்று இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வண்ணாதி பூச்சி மாதிரி வந்து கொழுவி இருக்கணும். எவ்வளவு வடிவா இருக்கு. உள்ள பாக்கலாம் தானே. இந்த அறை வந்து பார்ப்போம் அப்படி இருக்குண்டு. இது மேல்தளத்துல இருக்கிற அறை தான். இது வந்து ஒரு படுக்கை அறை. பாருங்க அப்படி இருக்குண்டு. வெளியாலையும் போகலாம் அங்கால. இதால போய் வெளியில போகலாம். இப்படியே வந்தா வெளிப்பகுதிக்கு வந்து இதால வந்து போகலாம். பாருங்க இதுல இருந்து காட்டுறன் மீது எப்படி இருக்குண்டு. இந்த பக்கத்தால போனா இதாலையும் வந்து வெளியில போகலாம். பாருங்க இது வந்து 2வது தளத்துல நிச்சயிக்க வந்து இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த இந்த சோவாவும் அங்க இருந்தா ஜெயமல்ல இருந்து கொண்டு வந்திருக்கு. இது இது ஜெர்மன்ல இருந்து கொண்டு வந்தா? இங்க என்ன கொண்டு வந்த நீங்க? லக்கேஜ்ல கொண்டு வந்தா? என்ன மடி சின்ன நேரம் மடிக்கலாமா இல்ல ஒரு பெரிய லக்கேஜ்ல வச்சு அப்படியே வச்சு கொண்டு வந்தா? பாருங்க இதெல்லாம் ஜெர்மன்ல இருந்து கொண்டு வந்தா. ஆனா பெருசா பேரம் இல்லையா? பேரம் இல்ல. ஹாய் இது எல்லாமே வந்திருக்கு. அம்மா இந்த பேரப்பிள்ளைகளா? இந்த பேரப்பிள்ளைகள் எல்லாரும் பேரப்பிள்ளையால. ஒரு மகள் அங்க மகள் மருமகன் அதுல நிக்கிற மகளுக்கு 3 பொம்பளை பிள்ளைகள், 3 பிள்ளைகள். மற்றது மூத்தவாண்ட மூத்த மகளின் பிள்ளை, இவ 3வது மகளின் மகள். இவ 3 பேரும் சகோதரங்க. யார் 3 பேரும்? அவ அதுல இருக்கிறவ மற்ற இவ அவ சகோதரன். சகோதரங்க 3 சகோதரன். சரி சரி சரி. எப்படி உங்களுக்கு இவ இப்ப முதல் வரையிலாமா இல்ல முதல் வந்து? இல்ல இந்த வந்திருக்கிறேன். இப்ப வளர்ந்து ஆமாமா இந்த இது குடிபுறலுக்காண்டி எல்லாரும் குடிபுறலுக்காக வந்து இதுல நல்ல ஒரு டிசைன் ஒன்று போட்டுருக்கீங்க. இது என்ன என்னன்னு சொல்லுங்க நீங்க. என்னன்னு என்னத்துல செய்திருக்கான்னு சொல்லுங்க. என்னத்துல செய்தது? வாழை நேரில் செய்தது. ஓகே ஓகே வாழை நேரில் செய்தேன். பாத்தீங்கன்னு சொன்னா ஜெர்மன்ல இருந்து கொண்டு வந்தது. ஆனா வாழை நேரில் வந்து இது செய்து வைக்கணும். ஆனா எங்களோட இடத்துலயும் வந்து வாழை நேர் உற்பத்தி இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது என்ன கிச்சன் தான். இது ஓபன் கிச்சன். இது வந்து ஓபன் கிச்சன். மேல்தளத்துல இருக்கிற கிச்சன். கீழ்த்தளத்திலயும் ஒரு கிச்சன் ஒன்று இருக்கு. இது வந்து மேல்தளத்திலயும் வந்து ஒரு கிச்சன் ஒன்று இருக்கு. இது யாரு நம்ம சொல்லுங்க. மகள் மருமகள் 2வது மகள். இவ மகள் அவர் மருமகள். அவற்ற பிள்ளைகள் தான் 3 பேரும். சரி சரி. மற்ற அது மகளும் மருமகனும். அதே மாதிரி காட்டுனீங்க. இதே ஜெர்மன் தான். ஜெர்மன். அண்ணாண்ட பேர் என்ன? உதயன். அக்காங்க இங்க ரூம் காட்டுங்க. இப்படியே பார்த்தோம்னு சொன்னா இந்த அறையை வந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஒரு அழகான அறை. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பெட் வந்து போட்டு கிடக்கு. இது மாதிரி படுக்கிறதான். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அலமாரி ஒன்று வச்சிருக்கணும். ஜெர்மன் மொழியாண்டா வானப்பன்னு சொல்றேன். இங்க ஸ்டேஷன் மணி போடுவேன். ரயில்வே ஸ்டேஷன் அந்த அப்படி இருக்கிற 2 வளாகம் இருக்கு. சரி சரி. இது வந்து புகையிரத நிலையங்கள்ல பாவிக்கிற மணிக்கூடம் பாருங்க. இது வந்து ஜெர்மன்ல என்ன ஜெர்மன்ல வந்து பாரான மணிக்கூட்டை தான் பயன்படுத்தினோம். அதை கொண்டு வந்து இங்கேயும் வந்து போட்டிருக்கணும். இதுல வந்து சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னா 2 பக்கமும் பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மற்ற பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னாலும் அங்கே வந்து நேரம் பார்க்கலாம். இது வந்து புத்தர் கீழே எடுத்தனால எல்லா இடம் வந்து புத்தர் தான் வச்சிருக்கிறீங்க. என்ன காரணம்? புத்தரண்டா எங்களுக்கு எல்லாமே கடவுளும் ஒன்று தானே. கடவுள் ஒன்று என்ன? கடவுள் ஒன்று தானே. அப்ப நாங்கள் ஒரு அமைதி இதுக்காண்டியும் வச்சு எல்லாம் கடவுளாண்டு போட்டு நினைச்சுக்கோ. அதனால வந்து புத்தரை வந்து வச்சிருக்கு வணங்கலாம். பாருங்க இது வந்து புத்தரை வந்து வச்சிருக்கணும்.
இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு அறை தானே, இது வந்து ஒரு அறை தான். அதுல முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு வண்ணாத்தி பூச்சி என்ன வச்சிருக்கேன். இதை பாருங்க, வண்ணாத்தி பூச்சி. இது இங்க பண்ணதா இல்ல இதுவும் ஜெர்மன்ல இருந்து கொண்டு வந்த வண்ணாத்தி பூச்சி தான். பாருங்க அழகா இருக்கு. இப்ப இந்த அறையை பார்ப்போம் அப்படி இருக்காண்டு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அழகான விதத்துல வந்து இந்த பெட்டை வந்து வச்சிருக்கணும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது நுழம்பு பாவி பயன்படுத்துறாங்க. நுழம்பு காண்டில இது நாங்க ஒரு வடிவு காண்டி நுழம்பு காண்டி செய்யல. இவ பேத்தி ஆசைப்பட்டா போல அவ ஜெர்மன்ல செய்தது ஆசைப்பட்டா இந்த பேத்தி. அப்ப ஜெர்மன்ல எனக்கு அம்மா அப்படி ஒரு கேர்டின் போட்ட பெட் எனக்கு செட் பண்ணி தருவோட மாட்டா. அப்ப அங்க கொஞ்சம் தெரியாது, கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் இருக்குதானே என்றாலும் செய்ய முடியல. அந்த ஆசைய என் பேத்திக்காண்டி எல்லா பிள்ளைகளுக்கும் தான், எல்லா பேர பிள்ளைகளுக்கும் தொடங்கி வச்ச ஆசைப்பட்டு கேட்டா போல. அப்ப இதை நான் இங்கதான் இருந்த இதெல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் தைச்சு எல்லாம் போட்டது இங்க நான் எடுத்த முடியும். ஆனா இவர் டெய்லரும் எனக்கு தான் முதலா இந்த பெட்டுக்கு இந்த கேர்டின் தைச்சு வேறா எனக்கு தான் முதல் ஸ்டார்ட் பண்ணினேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கேர்டின் வந்து போட்டிக்கணும். இது வந்து பேர பிள்ளை அம்மா கேட்டதால வந்து அம்மா செய்து கொடுத்தவான் பாருங்க. அப்படியே டெக்கரேஷன் வந்து செய்திருக்கணும், அழகா இருக்கு. இருக்கு. இந்த அறையோட பாத்தீங்கன்னு சொன்னா இதோட வந்து பாத்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூமும் சேர்ந்ததாகத்தான் இந்த அறையை வந்து வச்சிருக்கணும். இதை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய அளவில் வந்து பெரிய பாத்ரூம் வந்து இங்க வந்து செய்திருக்கு. அப்படி இங்க இந்த பகுதியில வந்து குளிக்கிற இடம் இருக்கு. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கொம்மட் கண்ணாடி எல்லாம் வந்து இந்த பகுதியில வந்து வச்சிருக்கேன். இப்ப இந்த அறையில பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க இந்த டெக்கரேஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மிகவும் அழகா இருக்கு. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா லைட் இருக்கு. இதே பாத்ரூமா? இதுல வந்து இருக்கிறது வந்து மேல் தளத்துக்குரிய பாத்ரூம். இதில் வந்து கொமட், இதில் வந்து குளிக்கிற இடம் எல்லாம் செய்து வந்து அழகா இருக்கு. இந்த டைல்ஸும் நான் ஜெர்மன்ல இருந்து கொண்டு வந்த டைல்ஸ். இதுவும் ஜெர்மன்ல தான் பதிச்சிருக்கேன். இந்த போர்டர் மட்டும் போர்டர் வந்து ஜெர்மன்ல இருந்து ஒன்று தான் நாம பதிச்சவா. இப்ப நாங்கள் அடுத்தத 3வது தளத்துக்கு போறோம். இதெல்லாம் போறேன் என்ன படிங்க அப்படியே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து மேல நல்லா இருக்கு. மேல் தளம் 2வது மாடி இந்த தளம். டாய்லெட் வந்து இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா இஞ்சாலையும் வந்து ஒரு டாய்லெட் வந்து இஞ்சாலையும் வந்து இருக்கு. பாருங்க இந்த தளம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படி எந்த இடத்துல இருந்து கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னா மேல் பகுதி வந்து மேல இருந்து பாக்க பாருங்க இந்த வியூ வந்து எப்படி இருக்கு. எங்களோட பரம்பரை நாங்க பிறந்து வளர்ந்த வீடு அம்மா அந்த அந்த அதே அந்த வீடு தான். அந்த வீடு தான் எங்களோட அம்மா வீடு. பாருங்க இதுதான் இந்த வெளிப்பகுதி. இந்த வெளி பல்கனி வந்து இப்படித்தான் இருக்கு. 2வது மாடி வெளி பல்கனி. மாடியில பார்த்துட்டோம். இனி அடுத்ததா பார்க்க போறது வந்து 3வது மாடி. இப்போ 3வது மாடியில என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு எக்ஸ்ட்ரா நான் வெளியே கிச்சன் உண்டு. வெளியில ஒரு கிச்சன் உண்டு வச்சிருக்கேன். இதை வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒரு கிச்சன் ஒன்று செய்திருக்கேன், வெளி கிச்சன். இது வந்து 3வது மாடி பல்கனி. இது ஒரு பாத்ரூம். இதுல வந்து 3வது மாடியில இருக்கிற டாய்லெட் ஒன்று இதுல வந்து இருக்கு. பாருங்க அடுத்த ரூம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அறைகளை வந்து உங்களுக்கு காட்டுறேன். லைட் எரியலையோ? இங்க லைட் எரியல. இது வந்து அறை தான் பெட் ஒன்று போடாம இருக்கு. பெட் ஒன்று 5 ரூம் மேல இருக்கு. மேல வந்து 5 ரூம் இருக்கு. இது வந்து இன்னும் வந்து பாருங்க அப்படியே இந்த வழியா தான் இருக்கு. நம்ம பெட் ஒன்றும் போட இல்லை. நாங்கள் அட்டாச் பாத்ரூம் இருக்கு. பாருங்க ரூம் உங்களுக்கு காட்டுறேன்.
இதே நான் இந்த பர்னிஷ் பண்ணேன்றது காரணம் என்னன்னா இது நான் டென்ட்டுக்கு கொடுக்க போறேன். கொடுக்கறதுக்காண்டி பிள்ளைகள் கேம்பஸ் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்காண்டி நான் இதுக்கு அதுக்காண்டி தான் நான் முதல்ல கீழ் கிரவுண்டும் ஃபர்ஸ்ட்டுக்கும் போட்டிருக்கிறேன். இதுக்கு நான் பர்னிஷ் பண்ணல எனக்கு தெரியும் அதுக்கே நான் கோடிக்கணக்கில் பெற்றுகள் எல்லாம் போட்டிருக்கிறேன். அப்ப இது பிள்ளைகள் எல்லாமே தாங்களா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுக்காண்டி இப்ப கதைச்சிருக்கேன். அவை வந்து பிள்ளைகள் கொடுக்கலாம். அதுக்காண்டி தான் 5 ரூம் 5 வெளிப்படி வச்சு வெளியா எல்லாம் செய்திருக்கு. இது பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து வாடகை கொடுப்போம். அங்க கேம்பஸ் எல்லாம் பக்கத்து அப்படியே அந்த கேம்பஸ் பிள்ளைகள் வந்தா கொடுப்பேன். இதை பாத்தீங்கன்னு சொன்னா பாத்ரூம் வந்து இருக்கு. இது வந்து என்னம்மா? இது பாத்ரூம். பாத்ரூமா? ஓகே. இது பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து பாத்ரூம் இருக்கு. 3வது மாடிக்குரிய பாத்ரூம் வந்து இதுதான். இது வந்து கிச்சன் பாருங்க. இது வந்து இந்த மாடியில வந்து கிச்சன் ஒன்று இருக்கு. இது வந்து க்ளோஸ் கிச்சன். அதுக்கு வந்து அடுப்பு எல்லாமே வந்து வச்சிருக்கிறேன். கேஸ் எல்லாமே வந்து இருக்கு. இது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கப்போர்ட் எல்லாம் அடிச்சு அழகா வந்து செய்திருக்கிறேன். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அறைகள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒரு அறை வந்து இருக்கு. வெளியிலையும் போகலாம். அறைக்குள்ள வெளியாலையும் போகலாம். இந்த அறையால வந்தா அப்படியே வெளியில போகலாம். பாருங்க வெளிப்பகுதிக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கு. வெளிப்பக்கம் வந்து போகலாம். அப்படியே வெளியில போகலாம். வெளியில போகலாம். இதுல வந்து 2 1 2 ஒரு அறைக்கு வந்து 3 கதவு. இதுல ஒரு கதவு, இங்க ஒரு கதவு, இந்த பக்கம் ஒரு கதவு. பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் வந்து இப்ப போட்டியில நிக்கிறவன் கேட்டு கொண்டிருக்கிறேன். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கத்தாலே வெளியில போய் வெளியில இருந்து பார்க்கலாம். பாருங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து அடுத்த அறை இருக்கு. மேல வந்து மொட்டை மாடியும் மேலே நீங்க பார்க்க என்ன சொல்லுவீங்களா? இப்போ வந்து அடுத்த தளத்துக்கு போய் பார்ப்போம் என்ன விடயம் இருக்குண்டு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு மொட்டை மாடி நல்லா இருக்கு. என்ன பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி இந்த மொட்டை மாடியில் ஒரு கண்ணை கவர்ற விடயத்தை வந்து இதை செய்திருக்கிறேன். இது வந்து இருக்கிறக்கூடிய வசதிகளும் வந்து காணப்படுது. பாருங்க இது வந்து வழியாக்கி இருக்கிறேன். இது வந்து என்னம்மா? இது ஒரு தண்ணி தடாக மாதிரி ஒரு தண்ணி வீட்டுக்கு ஒரு பாயிரதான் நம்ம கொஞ்சம் ஒரு எதிர்ப்பு என்ன தெரியல. நான் அப்படி ஏதாவது சொல்லிச்சு நம்ம என்னண்டா பாய்ஞ்சால் ஒரு வீட்டுக்கு ஒரு நல்லதான்னு சொன்னபடி அப்ப நான் கீழுக்கும் போயிச்சிருக்கிறேன். மேலேயும் வச்சிருக்கிறேன். தண்ணி சத்தம் இருக்கும் நம்ம வீட்டுக்கு. இதங்க வந்து பாஞ்சங்க போதும். இது அப்படியே ரிட்டர்ன் பண்ணி அப்படியே வந்தோண்டே இருக்கு. ரிட்டர்ன் பண்ணி அப்படியே வந்தோண்டே இருக்கு. இதை பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ரிட்டர்ன் பண்ணி அப்படியே திருப்ப வந்து கொண்டே இருக்கும். அதுல என்ன இருக்கு? மேல இந்த கல்சியம் பட்ட சுத்திகரிக்கிற எங்களுக்கு தண்ணி குடி தண்ணி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி தான் நாங்கள் குடிக்கிறோம். அந்த வெளி தண்ணி நாங்கள் எடுக்க தேவையில்லை. இங்கே கல்சியம் நாங்கள் தெரியும். நாங்கள் வெளியில எடுக்கிற தண்ணியை விட எங்களுக்கு அப்படியே மில்டர் வாட்டர் அப்படியே வந்து கொண்டிருக்கும். மற்ற இந்த நிலங்கள் எல்லாம் உங்களுக்கு கல்சியம் பிடிக்காது தெரியும் தானே? கல்சியமே பிடிக்காது. அந்த பாத்ரூம் அந்த பிளம்பிங்க்கு அடைக்கிற அளவுக்கு வராது. அப்படி ஒரு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியா இரண்டா அப்படி போடாட்டியமாங்க அது வந்து பிளம்பிங் எல்லாம் அடைச்சு கல்சியம் எல்லாம் நிலங்கள் எல்லாம் படிஞ்சு அப்படி இருக்குமன்றதை காட்டி நான் இந்த இதை காசை பார்க்காம செலவழிச்சு செய்திருக்கேன். நல்ல விஷயம். அதை எல்லாரும் அப்படிதான் சொல்லியிருக்கேன். நல்ல விஷயம் செய்திருக்கிறேன். என்னடா வீட்டுக்கும் ஒரு அழகா இருக்குன்னு அதை பார்க்க கல்சியம் படியாமல் நாங்க கட்டின சில பேர் கட்டின வீட்டுக்கார காவல படின என்னடா தங்களோட வீடெல்லாம் கல்சியம் அப்படி சொல்லியிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து தண்ணி பில்டரா மேல வந்து வச்சிருக்கேன்.
பாருங்க இந்த மொட்டை மாடியில வந்து அழகான விதத்துல வந்து இதை வந்து அமைச்சிருக்கணும். இந்த சுழற்படியும் நான் தான் அவன் ஐடியாவில ஏணியால போற மாதிரி தான் அவ வச்சவன் பிளானில். அப்ப நான் பார்த்தேன் எனக்கு அந்த இந்தளா பெரிய வீட்டுக்கு அந்த ஏணியால ஏறி போறது எனக்கு அது விருப்பம் இல்லை. அப்ப நான் இந்த ஐடியா கொடுத்து எனக்கு இப்படி ஒரு சுத்துப்படி தான் வைக்கணுமான்றதுக்காண்டி நான் வேஸ்டாவ நான் காசை பார்க்காம வேஸ்டாவ நான் இந்த வேலை நான் செய்து முடிக்கிறேன். இதை பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க இது வந்து மேலே ஏறி போறதுக்கு வந்து சுழல் படியை வந்து வச்சிருக்கிறேன். அதே வந்து ஒரு அழகா தான் இருக்கு. இப்ப நான் இந்த மேல் பகுதியில இருந்து உங்களுக்கு வந்து இந்த வெளி பிரதேசம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். கொக்கி ஸ்டேஷன் முன்னால இருக்குது. எது? கொக்கி ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் இதுல இருக்குது பக்கத்துல. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. பக்கத்துல இருக்கு. அந்த ஆண்டனா எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஸ்டேஷன் தான் இங்க. மற்ற போயின்ற ஹோஸ்டல் இது. அது ஹோஸ்டல். மற்ற தெரிந்த நாங்கள கேம்பஸ் தெரிந்த அந்த ஒரு ஒரு 100 எத்தனை மீட்டர்னு சொல்லுங்க. பக்கத்துல வந்து பல்கலைக்கழகம் இருக்குது. எல்லா வசதி வாய்ப்பும் இங்க பக்கங்கள்ல எங்களுக்கு எல்லாம் இருக்குது. பக்கத்துல இருக்கு. சின்னவேலி மார்க்கெட் இருக்கு பக்கத்துல இருக்குது. புல் சிட்டி ஆண்ட எல்லா பேங்குகள் எல்லா வசதியும் எங்கட வீட்டை சுத்தியே எல்லா சகலதும் இருக்குது. பெருமையா நடந்தா எங்கட இடம் என்ன சொல்றீங்க? உண்மையா நல்ல இடம். மத்திய நிலையத்துல வந்து வீட்டை வந்து கட்டி இருக்கு. கேம்பஸ் அடியண்டா கொஞ்சம் ஃபேமஸ் தான் எங்களுக்கு. இந்த வீட்டுக்கு நீங்க எவ்வளவு காசு முடிஞ்சன்னு சொல்ல இல்ல. அது சொல்ல முடியாத அளவுக்கு அவ பேசின பேச்சு அது குறையத்தான் பேசினவ. பிறகு நான் அது தெரியும் கொரோனா வந்த காரணத்தால் அவர் எக்ஸ்ட்ராவா கேட்டபடியே நான் திரும்ப கொடுத்துதான் இந்த வீட்டை நான் முடிச்சேன். நான் காசை பார்க்காமல் எனக்கு வீடு முக்கியம் வேணுமென்றதுக்காண்டி காசை பார்க்காம நான் இதை வேண்ட டீயோ ஒரு தம்பியை வச்சுதான் நான் இந்த வேலையை நான் கொண்டு முடிக்கிற அளவுக்கு வந்தது. என்ன நான் நடுவில் அந்த மறைச்சு கதைக்க நான் விரும்பல. அப்படி இருந்து கூடுதலா அமௌண்ட கேட்டும் எனக்கு அந்த வேலையை முடிச்சு தர அளவுக்கு கொஞ்சம் பின்னடிச்சு என்ன அலை கழிச்சு இந்த மனசை வருத்தி தான் நான் இந்த தூரத்துக்கு நான் வீட முடிச்சது. இதுக்காகவே நிறைய தடவை வந்து போட்டு 10 தடவைன்னா நீங்க வந்து போறதுக்கு எனக்கு ஒரு வந்து போறதுக்கு 6-7 லட்சம் எனக்கு முடியும் கூட. 10 தடவை வந்தேன் நான். என்ன 10 தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வரவே ஜனங்கள் யோசிக்கும். நான் ஒரு வருஷத்துக்கு 3 தடவை வந்து அதான் மகளாக்கள் சொல்லினா அம்மா நீ ஒருக்கா பயணம் செய்தவே எங்கட பிள்ளைகள் சொல்லினா அம்மா நீ என்னண்ட அம்மா நீ வந்து போறேன். நாங்கள் எவ்வளவு பிளைட்டுக்கு இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கட மகன் வந்து இவ்வளவு 26 வருஷத்துக்கு பூரா வந்தவன். அம்மா நீ ஏர்போர்ட்ல என்ன கண்ட உடனே கவலைப்பட்டார். அம்மா நீ என்னண்டு வந்து இவ்வளவு தூரம் நீ வந்து இவ்வளவு தூரம் முடிச்ச நீ சரியா கவலைப்பட்டவரன். அப்படி ஒரு இதான் ஒரு பொம்பளையாலையும் சாதிக்க முடியாத நான் சாதிச்சிருக்கிறேன். அது இந்த பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்காக மருமக்களை சரியான பெருமையா இல்ல. வெளி உலகத்துக்கும் நான் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அது சொல்ல முடியாத அளவுக்கு அழுது கண்ணீர் விட்டு தான் நான் வந்து வீட்டை முடிச்சேன். இதுகளை நான் சந்திச்சுதான் நான் இது முடிச்சேன். எவ்வளவு கிட்டத்தட்ட அமௌண்ட் முடிஞ்சதுன்னு சொன்னீங்கடா? சில பேர் நிறைய பேர் இந்த வீடியோ வந்து பாப்பினா அவர்களுக்கும் யோசிப்பேன் எவ்வளவு தாங்களும் ஒரு வீடு கட்டலாம்னு சொன்னா அப்படி வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு சராசரி 12 கோடி வந்து இந்த வீட்டுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. 12 கோடி முடிஞ்சாலும் வந்து அழகா வந்து முழுமையான வேலையை வந்து முடிச்சு வந்து முழுமையா முடிக்கணும். ஏன்னா காராக்குறை ஒரு தட்டு எல்லாரும் சொல்லினா ஒரு தட்டு வேலையை முடிச்சு போட்டு சில பேர் குடிபுரல் செய்வேன். நான் புல் வேலையா முடிச்சு குடிபுரலுக்கு நான் இணைச்ச மாதிரி இல்லைங்க திறமாத்தான் ஒரு தரம் இப்படி ஒரு குடிபுரல் செய்திருக்கேன். அவ்வளவு நான் சிறப்பாகவும் மேளதாளங்கள் ஐயர் 7-8 ஐயர் அப்படி எல்லாம் வந்து சாந்தி பூஜை என்ன இரவு ஐயர் மேர் வந்து பூஜை என்ன அந்த நான் இப்படி ஒரு குடிபுரலை நான் பெருமைக்கு சொல்லல. எல்லாரும் வந்து மனதார வாழ்த்தி இப்படி ஒரு குடிபுரலை நாங்கள் பார்த்தது கிடையாது. நீ வடிவாத்தான் மனமா செய்திருக்கிற. காசை பார்க்காமல் வடிவா செய்து நீ சிறப்பா செய்திருக்கிற. இந்த மனசு பெரிய மனசு. ஐயர் மேரும் மேலகாரரும் அந்த நான் சொன்ன ரேட்டே அந்த கஞ்சத்தனம் பண்ணி காசை குறைச்சு கொடுக்கலாவே பெரிய சந்தோஷம். என்ன பெரிய சந்தோஷம். நீங்கள் காசை பார்க்காம இவ்வளவு தூரம் செய்த உங்களுக்கு பெரிய மனசு. என்ன நீங்கள் மேலும் மேலும் இப்படி நல்ல மாதிரி பேர பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கணும் மட்டும் வாழ்த்தி தான் போனவன். இப்ப நான் இந்த வீட்டை உங்களுக்கு சுத்தி காட்டிட்டேன். மிகவும் ஒரு அழகான வீடு. இந்த வீட்டை வந்து கட்டுறதுக்கு வந்து இவ்வளவு பணம் செலவாகி இருக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட 12 கோடி செலவுல வந்து இந்த வீட்டை வந்து அமைச்சிருக்கிறேன். உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து ஐடியா இருக்கிறாக்கள் இல்லாட்டி வீடு வந்து எப்படி இருக்குமென்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி விரும்புறாக்களுக்கு வந்து இந்த காணொலி வந்து ஒரு உதவியா இருக்கும். எதிர்காலத்துல வந்து வீடு கட்டுறாக்களுக்கு வந்து எவ்வளவு பணம் உங்களோட வீடுகளை கட்டுறதுக்கு முடியுமன்றதை நீங்க பாக்குறதுக்கு வந்து இந்த காணொலி வந்து உதவியா இருக்கும். அதே நேரம் இந்த வீடுகள் வந்து எப்படி கட்டப்பட்டிருக்கு
இந்த வீட்டின் டிசைன் இருக்கு போன்றவற்றை நீங்க பாக்குறதுக்கு வந்து இந்த காணொலி வந்து உதவியா இருக்கும் என்று நினைக்கிறேன். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்றேன். தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.